உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் அப்பாவை நேசித்து அவரை பின்தொடர்ந்து வர, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆட்டுக்குட்டிகளை போல மந்தை மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு பின்னாடி நடந்து வர நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த அருமையான 100 நாள் ஜெபம் அபிஷேகத்தில் உங்களை நிரப்பி கொண்டிருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவருடைய அருகாமையில் உங்களை கொண்டு செல்லுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இறங்குறதை நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கைகள் சங்கிலிகள் தெரிப்பட்டு, கட்டுகள் தெரிப்பட்டு அவர்கள் முன்னேறுகிறதை ஆமென் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, ஆவியில் ஆண்டவர் தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டே இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. திசை மாறி போன அநேக படகுகள் திசை கண்டு வருகிறது, கரைகளை அடைகிறது. அநேக வாழ்க்கையினுடைய திட்டங்கள் கரைக்கு நேராக வருகிறது. அநேகருடைய திட்டங்களை சத்துரு நாசாக்கி வைத்திருந்தான். கூர்மையான அம்பு போல ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய அநேகரை கூர்மை இல்லாதவர்களாக வளைக்கப்பட்ட வில்லாக மாற்றி வைத்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் கூர்மையான வில்லை போல உள்ள தெய்வ பிள்ளைகளை ஆமென் திரும்பிய செப்பனிட்டு திரும்பிய தேவனுக்காக எழுப்பி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வெற்றியின் வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், இதோ சாக்கு உடைய தரித்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாக்கு ஆடைய போல ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டிருக்கிறதா, ஏதோ விதத்தில் அடுப்பு கறி போல உள்ள ஒரு அனுபவம், முன்னேற முடியாத ஒரு அனுபவத்தில் நெடுநாளாக கட்டப்பட்டிருந்தீங்களா, நெடுநாளாக காயப்பட்டிருந்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, தொழு மரத்தில் அவர்கள் கால்களை கட்டி போட்டார்கள், கைகளை கட்டி போட்டார்கள். பவுலும் சீலாவும் விடுதலையற்ற நிலைமையில் இருந்தார்கள். தேவச்சனமே, அவர்கள் 2 ஆயுதத்தை எடுத்தார்கள். ஒன்று ஜெபம், ஒன்று துதி. இந்த அருமையான வெற்றியின் சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இந்த வெற்றியின் சத்தம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. இயேசு உயிரோடு எழுந்தார். அவரோடு இருக்கிற தேவச்சனங்கள், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவச்சனங்களும் ஆமென் வேத வசனம் சொல்லுகிறபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பலனடைவீர்கள், கழுகு போல எழும்புவீர்கள். எந்த சூழ்நிலை உங்களை அழுத்தி போட முடியாது. யாரும் உங்களை ஆமென் ஆழத்தில் அழுத்த முடியாது, அமிழ்த்த முடியாது. உங்கள் மேல யாராலும் ஏறி உங்களை அமிழ்த்தி உங்களை ஆழ்த்தலாம் நினைத்தால் அது நடக்காது. வெள்ளம் உங்கள் தலையில் புரண்டு போய் உங்களை ஆழ்த்தினாலும் நீங்கள் திரும்பவும் வெளியே வருவீர்கள். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்பி நிற்பான் சொன்னது போல தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். யானைக்கே சறுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ சறுக்கி போய் இருக்கிறாயா தேவ ஜனமே? சிங்கம் போல இருக்கிற நீ தளர்ந்து போய் இருக்கிறாயா? உனக்காக தான் யூதாவின் ராஜசிங்கம் இருக்கிறார். உன்னை உயர்த்த, உன் கூட இருக்க, உனக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை நினைக்கிறாயா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். யூதாவின் ராஜசிங்கம் உன் வலது பக்கத்தில் உண்டு. உன்னை பீறி போட, உன்னை நிர்மலமாக்க எத்தனை சத்துரு நினைத்தாலும் அது நடக்காது. காலத்துக்கு முன்பதாக எந்த போராட்டம் உனக்கு வராது. எந்த போராட்டம் வந்தாலும் அது தேவன் அனுமதித்திருந்தால் மட்டும்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த போராட்டத்தை அரெஸ்ட் பண்ணுகிற வேத வசனம் இன்னைக்கு நமக்குள்ளிருந்து புறப்பட போது. இந்த போராட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அபிஷேக வார்த்தை கர்த்தர் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை கர்த்தர்
ஷட்டரை தாழ்த்தினது போல, ஷட்டர் மூடுகிறது போல, ஒரு கடையினுடைய ஷட்டர் மூடுகிறது போல, ஒரு ரயில்வே ட்ராக்ல உள்ள கேட்டு பூட்டுகிறது போல, இன்னைக்கு சில மதகுகளை எல்லாம் கர்த்தர் பூட்டுவார். சிலருடைய வாழ்க்கையில் நெடுநாளாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், ஆமென், ஒழுகி கொண்டிருக்கிற மலையை போல் இருக்கிற சில வேதனையான அனுபவங்கள்ல கர்த்தர் சப்பனிட்டு சில போராட்டங்களை எல்லாம் மூடி போடுவார். வருகிற நாட்கள், ஆமென், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலையாகி சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இது நடக்கும். சமாதானம் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கு, சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது. ஜெபிக்க தொடங்கின தேவச்சனமே, ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருந்தால் கிரியை செய்ய ஒரு தெய்வன் உண்டு. ஜெபிக்க ஒரு மனுஷன் இருந்தால் அக்னியை அனுப்ப ஒரு தெய்வம் உண்டு. ஜெபிக்க ஒரு தேவ பிள்ளை இருக்கும் என்றால் தேசத்தை அசைக்க, குடும்பத்தை மாற்ற ஒரு தேவன் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க முன்னாடி தான் செங்கடல் திறக்கும், உங்க முன்னாடி தான் சிறைச்சாலை அசையும், உங்க முன்னாடி தான் உங்க கண்ணு தான் பார்க்கும், அந்த அற்புதத்தை பார்க்கும். தெய்வ ஜனங்களே, துதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கீழே விழுகிறதை கண்டார்கள். எத்தனை தேவ ஜனம் ஆண்டரோட நெருங்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு வேரையும் ஆண்டர் பலப்படுத்துகிறார், ஒவ்வொரு வேரையும் ஆண்டர் திருப்தி ஆக்குகிறார். எத்தனை தேவ ஜனம், எத்தனை தேவ ஜனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிக்கிறீங்க? எத்தனை தேவ ஜனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறீங்க? இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துங்க. உங்க பிள்ளைகள் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? உங்க குடும்பம் உங்களை காயப்படுத்துகிறதா? எந்த நிலைமையில நீங்க உடைக்கப்பட்டிருந்தாலோ ஆண்டவர் சொல்லுகிறார், துதிக்க ஆரம்பி தேவச்சனமே. கம்பெனியில போராட்டமா? வாழ்க்கையில புயல் அடிக்குதா? குடும்பத்துல போராட்டம் அடிக்குதா? அமைதியான ஒரு அடைக்கலாம் அப்பாவுடைய சமூகம் தான். இரவு நேரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற தேவச்சனமே, ஒருவேளை பகல்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எந்த நேரத்துல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அமைதியின் அடைக்கலம் அப்பாவுடைய பாதம் தான். இந்த அருமையான பாதத்தில் உட்காந்து அப்பாவை நோக்கி பாருங்களேன். உம்மை நேசித்து நான் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வருகிற பிரச்சனைகள் என்னை உம்மை விட்டு தூரப்படுத்திடக்கூடாது. அண்டை தான் நெருங்க பண்ணணும். போராட்டங்கள், ஆமீன், என்னை அண்டை நெருங்க பண்ணணும். அது உங்களை விட்டு பிரிச்சிடக்கூடாதுன்னு எத்தனை தேவஜனங்கள் ஆமீன் கருசனையாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவஜனங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி அவரை பாடுவோமா? இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபத்தாருமே, உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபத்தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபத்தாருமே, உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபத்தாருமே. சொல்லுவோமா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபத்தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே, துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபத்தாருமே, கிருபத்தாருமே, வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபத்தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட. எத்தனை தேவஜன் அப்பா பார்த்து சொல்றீங்க, அப்பா நான் உங்களை நேசித்து வாழணும் ஆண்டவரே. ஏதோ கடமைக்காக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ நான் கிறிஸ்தவனா இருக்கிற அதனால நான் ஜெபித்து ஆக வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு அல்ல. என் அப்பாவை நேசிக்கணும், என் அப்பாவை நேசிக்கணும். நாளுக்கு நாள் என் நேசம் கூடணும். அருமையான தேவச்சனமே, பிசாசனுடைய தந்திரமே, எப்படியாவது நீங்க அப்பாவை விட்டு தூரம் போகணும். ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை கூட கூட, போராட்டங்கள் கூட கூட, சத்துரு என்ன தெரியுமா சொல்றான்? அந்த அப்பாவை பார்த்தியா உனக்கு எவ்வளோ பிரச்சனையை அனுமதிக்காரு? அவருக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதா? இவ்வளோ போராட்டத்தை ஏன் அனுமதிக்கிறாருன்னு உங்க காதுல முழங்கி கொண்டு இருக்கிறான். தேவச்சனமே, அவன் பொய்யாக அப்படி முழங்கும் பொழுது நீங்க சொல்லணும், என் தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறார். என்னுடைய எல்லா பாடுகளும்
என்னை உயர்த்தும் என்று நீங்க சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா அவன் வெட்கப்பட்டு போவான். யோசித்து பாருங்க, வேண்டான்னு கடந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே, நமக்காக ரத்தத்தை சிந்தி பரலோகத்தை தாரேன்னு சொல்லி இருக்கிறாரே. வேதம் அழகா சொல்லுது, அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு. மீதி உள்ளதை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. உள்ளதிலே பிரதானமான பெரிய கிஃப்ட் அவருடைய சொந்த குமாரன் பலியாக கொடுத்தார். சும்மா வந்துட்டு போல, உங்களுக்காக உயிரை கொடுத்து மீட்டாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரையே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை தரமாட்டாரா தேவச்சனமே? கண்டிப்பா தருவாரு. சத்துருவுக்கு தந்திரமே, எப்படியாவது நீ போராட்டத்தை பார்க்கணும், எப்படியாவது நீ சோர்ந்து போகணும், எப்படியாவது நீ பின்வாங்கி போகணும். தேவ ஜனமே, லோத்தின் மனைவியை பாருங்க. உலக ஆசீர்வாதத்தை பின்னாடி பார்த்து பார்த்து முன்னாடி போக வேண்டிய அவங்க வாழ்க்கை உப்பு தூணாய் மாறினது. இந்த உலக ஆசீர்வாதத்தை காட்டிக்கொண்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, அந்த சோதம் கோமரா நகரம் அழிந்து போனது. அந்த அழிக்கப்படுற நகரத்துல போய் ஒரு வீடை கட்டினாங்க. இன்னைக்கு அநேக தேவச்சனங்களுக்கு தெரியல, இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும். இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு, வாடகை வீடு கூட இருக்குது, குடிசையில கூட இருந்துக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நிச்சயம், அந்த பரலோக வீடை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வீடு இல்லையே, வீடை கட்ட முடியல. அருமையான தேவச்சனமே, தயவு செய்து உன்னுடைய ஃபியூச்சரை மறந்து போயிடாத என்று ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். இந்த உலகத்துல நீ கார் இல்லாம வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், பங்களா இல்லாம வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், நீ 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகினாலும் பரலோகத்துக்கு போகலாம், நீ மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒடுங்காத ஒரு பிள்ளையா இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போகலாம், உனக்கு படிப்பறிவே இல்லை என்றாலும் பரலோகத்துக்கு போகலாம், நீ வியாதியில இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், நீ கஷ்டத்துல இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது தேவ ஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். 140 கோடி இருக்கிற இந்த இந்தியா ஜனத்துல பணக்காரன் நல்லா இருக்கிறானே, அக்கிரமம் செய்கிறவன் நல்லா இருக்கிறானேன்னு யோசித்து ஷாக் ஆகாதீங்க. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். அவர்களை பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேன்மையை விட்டு கொடுக்காதீங்க. உங்க ரட்சிப்பு பணக்காரனிடம் இல்லை, அநேக பாவிகளிடத்தில் இல்லை, அநேக சினிமா ஸ்டார்ஸ்ட இல்லை, அநேக அழகேஸ்வரிட்ட இல்லை, அழகர்கள்ட்ட இல்லை. இன்னைக்கு மாடலிங் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட இயேசு இல்லை. இன்னைக்கு பெரிய ஜாம்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவரிடத்தில் இயேசு இல்லை, பரிசுத்தம் இல்லை, தங்கள் சுய நீதி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சுய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. எத்தனை தேவ ஜனத்திற்கு இயேசுவின் ரத்தத்தின் விலை தெரியும்? எத்தனை தேவ ஜனத்திற்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட விலை தெரியும், மதிப்பு தெரியும்? எத்தனை தேவ ஜனத்தால சொல்ல முடியும், தலையில் இருக்கிற அபிஷேகம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கிரகங்களையும் வித்தாலும் கிடைக்காத ஒரு அருமையான விஷயம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கடல்ல உள்ள எல்லா முத்துகளும் உங்கள் தலையில் உள்ள அபிஷேகத்துக்கு ஈடாகாது. 1 கோடி செல்வங்களும் உங்க மேல இருக்கிற அழைப்புக்கு ஈடாகாது. உங்க கையில இருக்கிற அழைப்பை அற்பமா நினைக்காதீங்க தேவச்சனமே. என்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்லவே கூடாது. உன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, உன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் முதல் பணக்காரனாகிய மனிதனிடத்தில் இல்லாதது உன்கிட்ட இருக்குது. அதுதான் இயேசுவின் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் கிஃப்ட். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு இனி ஒரு நாள் கேட்கவே கூடாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு, உங்கள்கிட்ட தான் அழியாத வார்த்தை இருக்கு, உங்கள்கிட்ட தான் வானம் பூமியை ஒளிந்து போனாலும் அழியாத வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கு. இயேசுவாகிய தேவனை சொந்த இரட்சகராய் பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, உனக்கு ஈடானவன் யார்? உன்னை ஏமாற்றுகிறவன் யார்? உன் கடன் உன்னை ஏமாற்றுகிறதா? உன் இஎம்ஐ உன்னை ஏமாத்துகிறதா? உன் லோன் உன்னை ஏமாத்தி பணம் இல்லைன்னு சொல்லி ஏசப்பாவை முறுமுறுக்க வைக்குதா? அந்த லோனை பார்த்து பேசணும் நீங்க. லோனே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதே. எனக்கு லோன் இருக்கலாம், லாசருவை போல நான் வியாதியா இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். என் நேசரின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்க, ஆண்டவரே, துன்பமோ துயரமோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை என்ன? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எத்தனை தேவஜனம் சொல்வீங்க? துன்பமோ துயரமோ
வேதனையுமோ வேதனையோ அது உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் எத்தனை பேரால சொல்ல முடியும்? நேசர் நீர்தானே, நேசர் நீர்தானையா, என் நேசர் நீர்தானப்பா. நேசிக்கின்றேன் ஓ உன்னதமான ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு. மீதி எல்லாம் தராமல் இருப்பாரா? உங்க தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? தேவ ஜனமே, கர்த்தரை தேடுகிற தேவ ஜனமே, ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எந்த எல்லைகள்ல இருந்தாலும் அப்பா பார்த்து சொல்லுங்க. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலில் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், தியானிக்கிறேன் அப்பா. பாபா சதரவா ஓரா கவரசியா. இயேசு மரித்துட்டாரான்னு பார்க்க அவருடைய விழாவில குத்துனாங்க தேவச்சனமே. அந்த நேரம் ரத்தம் வரல, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த கல்வாரி நீரூற்று நமக்காக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அவருடைய விழா கிழிக்கப்பட்டது. அந்த அப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்ட தேவச்சனமே. எனக்கு பணம் இல்லையே நீ கவலைப்படாத, எனக்கு நண்பர்களே கவலைப்படாத, உன்னை இயேசு கைவிட மாட்டா. உம் ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே, நன்றி இயேசையா. உம் ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே, நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் இல்லை, எல்லாம் நீரே. எல்லாரும் சொல்லுமா? உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, என் நேசர் நீர்தானே, என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன். எத்தனை தேவ ஜனம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவுடைய அன்பை ருசிக்கிறீங்க, அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்ட தேவ ஜனமே. ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட போது, ஏற்ற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எத்தனை தேவ ஜனம் சொல்றீங்க? எத்தனை துயரனாலும் வரட்டும், எத்தனை வேதனாலும் வரட்டும், உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நேசர், என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா. நேசிக்கின்றேன் உம்மை
எழுப்பி இருக்கிறாரு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரோடு பேசு அப்பா, அவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேகரோட அலைக்கடல்ல கர்த்தர் கண்ட்ரோல் கொண்டு வரார். போராட்டத்தில் இருக்கிறீங்களா? மனசெல்லாம் கொந்தளிக்குதா? கர்த்தர் கண்ட்ரோல் தாரார். கண்ட்ரோல் வருது. இனிமே நீங்க உங்க வாழ்க்கையை நடத்த மாட்டீங்க, கர்த்தர் நடத்துவார். சோர்ந்து போயிட்டீங்கல்ல, தளர்ந்து போயிட்டீங்கல்ல, கர்த்தர் இனிமே ராஜாவாக உங்க குடும்ப தலைவராக வந்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவச்சனமே, இனி கர்த்தர் உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்கிறார். இவ்வளவு நாள் நீ முயற்சி பண்ணுன, இனி கர்த்தர் உன் வாழ்க்கையில் மீட்பராக இரட்சகராக வந்திருக்கிறார், வந்திருக்கிறார், வந்திருக்கிறார். உன் வாழ்க்கை மாறுது, குடும்பம் மாறுது, குடும்பம் மாறுது, உன் வீடு மாறுது, எல்லாம் மாறுது, மாறுது, மாறுது. நீ ஜெபிக்கும் பொழுதே மாறிக்கொண்டிருக்கு. தேவ ஜனமே இந்த துதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில ஷிஃப்ட் உண்டாகுது. உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கு, குடும்பம் மாறிக்கொண்டிருக்கு. உன் ஜெபம் வீணாகாது, உன் ஜெபம் தரையில விழாது. தாயாரே, உன் கண்ணீர் தரையில விழல, கர்த்தருடைய அன்பான கரத்துல விழுந்திருக்கு. அந்த காயப்பட்ட கரத்துல விழுந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன், நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இயேசு அப்பா, என் நேசர் நீர்தானையா. ஒவ்வொரு நாளும் உம்மை நினைக்கிறேன்ப்பா. என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குன்னு எத்தனை தேவச்சனத்தினால சொல்ல முடியும்? எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும், எந்த படுக்கையிலும் நீங்க தனிமையா இல்ல தேவச்சனமே. உங்க படுக்கையில கூட ஒரு தகப்பன் உங்க கூட இருக்கிறார். அதை என்ஜாய் பண்ண உங்களுக்கு தெரியலையா? ஏசப்பா உங்க கூட இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க தேவச்சனமே. ஏசப்பா உங்க கூட நடந்து வருகிறத உணர்ந்து பாருங்க. எவ்வளவு அருமையா உங்க கூட இருக்கிறார், எவ்வளவு அருமையா பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை மறந்துடாதீங்க. சேர்ந்து சொல்லுங்க, நீர்தானையா, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா. நீங்கதாப்பா, நீங்கதாப்பா. உங்களை மட்டும்தான் நேசிப்பேன் ஆண்டவரே. உமக்குதான் என் ஆராதனை ஆண்டவரே. அநேக போராட்டங்களை கர்த்தர் மூடி போடுகிறார், மூடி போடுகிறார். நிந்தை அவமானங்களை மூடி போடுகிறத நான் பார்க்கிறேன். இனிமே அந்த நிந்தனை வராது, இனிமே அந்த நிந்தனை உங்களை துரத்தாது. எந்த வேலைக்கு போனாலும் நிந்தனை, திருமண வாழ்க்கையில் நிந்தனை, ஓ ஊழியத்துல நிந்தனை. God is changing. கர்த்தர் மாத்துகிறார். ஊழியத்துல நிந்தனையை மாத்துகிறார், அவமானத்தை மாத்துகிறார், குடும்பத்தில் உள்ள நிந்தனையை மாத்துகிறார், பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நிந்தனையை மாத்துகிறார். தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? அந்த ஆயுதங்களை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்குகிறார். நீ நேசிக்கிற உன் தகப்பன் வந்திருக்கிறார். உனக்கு விரோதமா சத்ரு ஏகப்பட்ட சதிகளை வைத்திருந்தான், தந்திரங்களை வைத்திருந்தான். இந்த ஆராதனை வேளையில் அந்த தந்திரம் உடைந்து கொண்டிருக்கு. தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமான எல்லா தடைகளும் உடைந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியில தரிசித்து கொண்டு இருக்கிறேன். சில அம்புகள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது.
சில அந்தகார ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக குறை சொல்லுகிற சில நாவுகளை ஆவியானவர் காட்டுகிறார். இந்த ஜெப நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நின்று குறை சொல்லி உங்க ஆசீர்வாதங்களை தடுக்கலாம், நிந்தனையை கொண்டு வரலாம், வேதனையை கொண்டு வரலாம். இவனை இதோட பிளாக் பண்ணணும், இவன் ஜெபத்தை பிளாக் பண்ணணும், இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு உங்களை பார்த்து சொல்ல வைக்கணும்னு சில அம்புகளை எய்கிற அந்தகாரங்கள் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு அதை நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். சிலருக்கு எல்லாம் ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் திறந்து பார்க்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்க என்னென்ன நன்மை செய்தீர்களோ அது எல்லாம் அதுல இருக்குது. உங்களுக்கு நன்மை வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I see the goodness is coming to you. I see the goodness is coming. நன்மையின் கிருபை உங்களை தொடர போது. தேவ ஜனமே, ஒரு மனிதனுக்கு வாள் தான் இல்லை, ஆனால் வாள்னு ஒன்று மிருகத்துக்கு இருக்கு. எங்கே போனாலும் அந்த மிருகத்துக்கு வாள் கூட போகிறது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிழலை போல ஒன்ன நன்மையின் கிருபையும் தொடர போது. தேவ ஜனமே, ஒரு வாளை போல உன்னை தொடர போது. நன்மையின் கிருபை உன்னை தொடர்ந்து கொண்டே வரப்போகுது. ஏன்னா கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். சிலருக்கெல்லாம் நன்மை வருகிறது. சிலருக்கெல்லாம் முருதகாய போல நீங்க செய்த நன்மைகளை அவர் மறக்கவில்லை. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செய்தது நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அப்பா மறக்கல. God did not forget. கர்த்தர் மறக்கவில்லை. நன்மை வருகிறது, நன்மை வருகிறது. உன்னை தீர்த்து கட்டலாம், உன்னை முடித்துவிடலாம் நினைத்தவர்கள் முன்னாடி உன் தலையை உயர்த்துவார். நீ கர்த்தருக்காக வேதனைப்பட்டல, நீ கர்த்தருக்காக கண்ணீர் சிந்தனல, நீ கர்த்தருக்காக பொறுமையா இருந்தல. தேவ ஜனமே, இதோ உயர்ந்த காரியங்கள் வருகிறது. நெடுநாளாய் பாடுபட்ட தாவீதுக்கு அரசாங்கத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. God is bringing a good news to you. கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்துவீங்க? ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும், நான் தகுதியாகணும், தேவன் என உயர்த்த போகிற உயர்வுக்கு நான் தகுதியாகணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவ ஜனமே, அநேகர் கேட்பாங்க, எனக்கு அது வேணும், இது வேணும். நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு ராக்கெட் வேணும், எனக்கு ஃப்ளைட் வேணும். இப்படி நீங்க கேட்குறீங்கன்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட சொல்லி தந்துட்டு தான் தருவார். ராக்கெட்டை பார்த்ததே கிடையாதுன்னு வைங்களேன். ராக்கெட்டை கேட்கும் பொழுது என்ன ஆகும்? ஆண்டு சொல்றாரு, எதை உங்களுக்கு தரப்போறாரோ அதுக்கு முன்னாடி அவர் உங்களை பிராக்டிஸ் பண்ணுவாரு. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து தாவீதை தனியான இடத்துல இருந்து பிராக்டிஸ் கொடுத்தாரு. ஆடுகள் மத்தியில் அவனுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணாரு, ஒரு பயிற்சியை கொடுத்தாரு. ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு. இது எல்லாமே யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் நடந்த விஷயம். இது யாருக்கும் தெரியாது. இதுதாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நெடுநாளாய் போராட்டத்தில் இருந்தீங்கல்ல, அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. I see a good stage is coming. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வருது. அங்கே நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டதுனுடைய, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதனுடைய விளைவை பார்க்க போறீங்க. தேவ ஜனமே, ஒரு குத்துச்சண்டை வீரனால் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ரெஸ்லரை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஹாக்கி பிளேயர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கேரம் போர்டு பிளேயர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு செஸ் போர்டு பிளேயர் எடுத்துக்கொள்ளுங்க, யாரனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இவர்கள் எல்லாரும் உண்மையான போட்டிக்கு வரதுக்கு முன்னாடி பல மணிக்கூர் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ட்ரைனிங்ல எத்தனை முறை வின் ஆனாலும் நீ ஒரிஜினல்ல வின் ஆகணும். அதனால நீ ட்ரைனிங்ல பல தடவை வின் ஆகி கொண்டிருக்கிற, நீ ட்ரைனிங்ல இருந்து கொண்டிருக்கிற. இதை காட்டி ஒரு உண்மையான ஃபீல்டு வருது, ஒரு உண்மையான பிளாட்ஃபார்ம் வருது, ஒரு உண்மையான சிகரம் வருது. அங்கதான் நீ யாருன்னு கர்த்தர் உன்னை காட்டி உன் நீதியை பட்ட பகல் போல வெளிச்சமாக கொண்டு வந்து உனக்கு உள்ளதை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து உன் மேல உள்ள அபிஷேகம் உன்னை அழைத்த சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைத்து உன் ராஜாதி ராஜாவோட நீ உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீ நன்மையை கொண்டு வருவன்னு கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, எஸ்தருக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தை நெருங்கி போக போக ஆமான் மூலமா சத்ரு எழும்பினான். ஆமென். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துட கூடாதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் சொல்லி ஒரு பிரமாணம் உண்டானது. ஒரு 3 நாள் உபவாசத்தை கர்த்தர் எஸ்தர் மூலமா நடத்தினார்.
அந்த உபவாச ஜபத்தில் அந்த பொல்லாத ஆவி விழுந்துச்சு. எத்தனை தேவச்சனம் ஒரு 3 நாள் உபவாசித்து ஜெபிப்பீங்க? இந்த அருமையான நேரத்தில் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ உங்கள் சரீரத்தில் பலன் இருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடி தேவச்சனமே வருகிற நாட்களில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கடைசி 3 நாள் நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீங்களா? ஆண்டோடைய சித்தம் என்றால் இந்த 100 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தை வைங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு 3 நாள் உபவாசம் போட்டோன்னா தேவச்சனமே ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 3 நாள் உபவாசம் போட்டிங்கன்னா அது ஒரு 3000 நாளினுடைய உபவாசத்துக்கு அவன் ஈக்குவலாக இருக்குது. தேவச்சனமே குறைஞ்சது 10,000 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு 3 நாள் உபவாசம் வச்சோன்னா கிட்டத்தட்ட 30,000 நாள் உபவாசத்துக்கு ஈக்குவலாகும். தேவச்சனமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூடவே மக்கள் பார்க்குறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறது ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், நாங்கள் பிறரை விடுதலையாக்கணும். டெலிவர் us that we may deliver others. எங்களை விடுதலையாக்கும், எங்கள் ஃபினான்ஷியலில் விடுதலையாக்கும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலையாக்கும், எங்கள் குடும்பத்தில் விடுதலையாக்கும். எங்கெங்கெல்லாம் கட்டுகள் இருக்குதோ அந்த கட்டெல்லாம் உடைத்தெறியும். நாங்களும் எழும்பி உங்களுக்காக பிரகாசிக்கணும். ஒரே ஒரு திட்டம், எங்களை சத்துரு அழிக்க நினைக்கிறான்னு சொல்லி எஸ்தர் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆமான் அழிக்க நினைக்கும் பொழுது ஒரு 3 நாள் உபவாசத்தை எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் கிருபையை அருளினார். யுத்தம் மாறுதலாய் முடிந்தது, ஜெயம் மாறுதலாய் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க எதிரி ஜெயிக்கிறது போல இருக்குதா? உங்க போராளி ஜெயிக்கிறது போல இருக்குதா? கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க நிலைமை மாறப்போகுது, உங்க சூழ்நிலை மாறப்போகுது. எங்கெங்கெல்லாம் எதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறானோ 5 செகண்ட்ல கர்த்தர் மாத்துவாரு. 5 செகண்ட்ல கர்த்தர் மாத்துவாரு. நீங்க யோசிப்பீங்க, என் எதிரிக்காக இன்னைக்கு ஜனங்கள் கைத்தட்டுவாங்கன்னு இருக்கும் பொழுது கோலியாத்தை கீழே விழ பண்ணி கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு கைத்தட்டு உண்டாகும். உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், மகிமைப்படும். இன்னைக்கு எதிர்த்து நிற்கிற அந்த காரங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த காரத்தின் ஆவிகள் நிர்மலமாகுகிறது. எல்லா தேவ ஜனமும் இந்த 100 நாள் முடிவுல ஒரு 3 நாள் உபவாசத்திற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதல் கொடுத்தால் ஒவ்வொரு பேரும் ஜெபியுங்கள். இந்த அருமையான பிரயர் டைம் சேனலுக்காக ஜெபியுங்கள், அடியனுக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்தில் உள்ள ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். விசேஷமாக நீங்க விடுதலையாக வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த 100 நாள் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபியுங்கள். திருமண தடைகள் நிர்மூலமாக வேண்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் சில வாழ்க்கையின் ஓப்பனிங் கொடுப்பார். சில வாசல்கள் திறக்கப்படும். இருக்கிற இடங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. உம்மை துதித்து கொண்டு இருக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் அப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவச்சனமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே என்றென்று துதித்திடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை அழைத்தவரே ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே என்றென்று துதித்திடுவே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, கிருபை தாருமே. வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை. வேண்டான்னு கடந்தனே அப்பா, வேண்டான்னு கடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. ஆமென். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன்
சொல்லுவோமா? அந்த அன்பையே நான் பாடிடுவேன் அப்பா. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன் அப்பா. கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. சொல்லுவோமா? உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. ஆமென். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் இயேசப்பா. கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே. உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. ஹல்லேலூயா. உண்மை உண்மை உள்ளவரே. என்றென்றும் துதித்திடுவே. அநேகரை காயம் கட்டி கொண்டிருக்கிறாரு. என்னை அழைத்தவரே அநேகருடைய காயங்கள் மாறி போகிறத உணர்றீங்க. பயங்கள் மாறுகிறத உணர்றீங்க. விடுதலை வருகிறத உணர்றீங்க. ஆண்டவர் உங்க காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். ஓ அப்பாவை உயர்த்துவீங்களா? உங்களை அழைத்தவரை உயர்த்துங்க. உங்களை நேசிக்கிறவரை உயர்த்தி பாருங்க. தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. விடுதலை விடுதலை விடுதலை. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரு. யுத்தம் ஜெயமாய் மாறப்போது. விடுதலை உங்களை நோக்கி வரப்போது. விடுதலை உங்களை நோக்கி வரப்போது. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. தேவச்சனமே நீ துதிக்க துதிக்க மாற்றங்கள் உண்டாகும். பிரசன்னம் இறங்குது. நிலையில்லாத இந்த உலகத்துல நிலையான நகரத்தை, ஓ அந்த நித்திய வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தாரே. எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையே உயர்த்திடுவே. சொல்லுவோம். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே. சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் சில ரிப்பேரிங் நடக்குது. கர்த்தர் சிலரை எல்லாம் திரும்பி புதுப்பிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை சத்ரு நிர்மலமாக்கி வச்சிருக்கிறான். நிர்மூலமான வாழ்க்கையை ஆண்டு புதுப்பிக்கிறார். God is renewing you. கர்த்தர் உங்களை ரினியூ பண்ணுகிறார். தேவச்சனமே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன் வாழ்க்கை ரினியூ ஆகுது. உன் வாழ்க்கை ரினியூ ஆகுது.
God is renewing you. உண்மை உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். உன்னை புதுப்பிக்கிறார். இந்த வரிகளை சேர்த்து சொல்லு தேவச்சனமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே. கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். உம்மை வாஞ்சையாய் என்று உங்க குடும்பத்தை புதுப்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் புதுப்பிக்கிறார். உம்மை நேசித்து சீரழிந்ததை, நான் வாழ்ந்திட உடைக்கப்பட்டதை, நிர்மூலமாகிறதை, நெறிந்த நாணரை, மங்கி எறிகிற திரியை கர்த்தர் திரும்பி பலப்படுத்துகிறார். God is recovering you. God is restoring you. திரும்பி எழுப்பி ஓடுறதுக்கு கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is strengthening you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுகிற அக்கினியை. A new anointing is coming upon you. ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது. ஒரு புதிய அந்நிய பாஷை வருகிறது. தீர்க்கதரிசன அபிஷேகம் இறங்குது. வாழ்க்கையை மாத்துகிற தெய்வ பிரசன்னம் இறங்குது. தெய்வ அக்கினி இறங்குது. தெய்வ அக்கினி இறங்குது. தெய்வ வல்லமை இறங்குது. விடுதலையின் அக்கினி இறங்குது. தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. கட்டுகள் உடைகிறது. இருளின் வல்லமைகள் உடைகிறது. உங்க குடும்பத்தில் நெடுநாளாய் மறைந்திருந்த அந்தகார கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். நிரூபணமாகுது. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அந்த அருமையான வரி சொல்லுது, வேண்டான கடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. சொல்லுங்களேன், வேண்டான கடந்த எந்த வாழ்வை வேண்டும். நாம் மறக்க முடியுமா தேவச்சனமே? குட்டுயிராய் கடந்தோமே, கல்லர்கள் கையில பிடிபட்டு எல்லாத்தையும் இழந்து போயிருந்த நம்மளை தகப்பன் எல்லாவற்றையும் மீட்டு தந்தாரே. எத்தனை பேர் அந்த நன்றியை மறக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து பாக்குறீங்க? ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி மாத்தி இருக்கிறான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே என்றென்றும் உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்வீங்க? உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து ஒன் லாஸ்ட் டைம் சொல்லுவோம். உம்மை நேசித்து வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே, கிருபை தாருமே, வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்லுங்க, வருத்தத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, விருப்பத்தோடு வருகிறேன். I come with full assurance. I come with full desire, O Lord. எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவச்சனமே? கட்டாயத்தினால் அல்ல, வருத்தத்தினால் அல்ல, நான் விருப்பத்தோடு வாரேன்னு எத்தனை தேவச்சனத்தினால சொல்ல முடியும் தேவச்சனமே? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வேதனைகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம். சத்துருனுடைய பெரிய தந்திரமே அவருடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை டைவர்ட் பண்ணணும், தேவனை விட்டு உங்களை டைவர்ட் பண்ணணும். இதுதான் அவனுடைய திட்டம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? அவனுடைய திட்டம் இன்னைக்கு உடையணும். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கிறீங்க? அந்த சத்துருவின் திட்டம் உடையட்டும் அப்பா.
கர்த்தர் அந்த சாத்தானுடைய கைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவனுடைய திட்டங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த அருமையான நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு நான் உன்னை காயம் கட்டுகிறேன், உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இந்த வசனம் உன் இருதயத்துக்கு போகும் என்றால் உன் சோர்ந்து போன ஆத்மாவுக்கு அது இன்பமாயிருக்கும், உன் பலவீனப்பட்ட இருதயத்திற்கு அது இன்பமாயிருக்கும், உன் பலவீனப்பட்ட மனநிலைக்கு இது மருந்தாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், உணவாக இருக்கும், இது ஔஷதமாக இருக்கும். எந்த காயத்தில் இருந்தாலும் சரி, ஐ see the God's hand is healing you. கர்த்தர் சிலருடைய காயங்களை கட்டுகிறதை ஆவியானவர் காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் எந்த காயத்தில் இருக்கலாம், இழப்பில் இருக்கலாம், நிந்தனையில் இருக்கலாம், மறந்து போகாதீங்க தேவச்சனமே. நம்ம ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற அறையில் காற்று உங்களை சூழ்ந்து இருக்கிறது போல கர்த்தர் உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. காற்றை சுவாசிக்க முடியுதுன்னா கர்த்தரையும் சுவாசிக்க முடியும். அது உங்கள் உள்ளான மனிதன் சோத்திரம் சோத்திரம் சொல்லும் பொழுது யூ ஆர் ஃபீலிங் காட். வென் யூ ப்ரே, த காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் கோயிங் இன்சைட் அண்ட் பிரிங்கிங் அவுட் எவ்ரி அன்ரைச்சஸ்னஸ். எல்லா அந்தகார கிரியைகள் வெளியே வருகிறது. நீங்கள் சோத்திரம் சோத்திரம் சொல்லும் பொழுது நிறைய பேர் கொட்டாய் விடுவாங்க. காரணம் என்னன்னா தேவச்சனமே, இந்த கொட்டாய்னு சொல்கிறது எதனால் வருது? இன்றைக்கி ஏன் வாமிட்டு வருது? இன்றைக்கி ஏன் அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது சில விடுதலைகள் நடக்கும் பொழுது அவங்க நடுங்குகிறாங்க, அவங்க கீழே விழுறாங்க, அவங்க உள்ளே இருந்து பிசாசுகள் ஓடுது? இது ஏன் நடக்குது? ஆண்டவர் இதெல்லாம் செயல்படுத்தாமலே, அவங்க சரீரங்கள் ஆடாமலே, அவங்க மேலே அபிஷேகம் இறங்கி அவங்க கீழே விழாமலே, இல்லை கை தட்டாமலே விடுதலை நடக்கலாமேன்னு கேட்டால் அப்படி நடக்காது தேவச்சனமே. ஏதோ ஒன்று நடக்கிறத நீங்கள் பார்க்கணும் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்கணும் அல்லவா? அதுக்கெல்லாம் மருந்தாக விடையாக தான் ஆவியானவர் இறங்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறத நீங்கள் பார்க்கணும். வேத வசனம் சொல்லுது, பிசாசுகள் ஓடுகிற இடத்துல தேவராஜ்யம் வந்திருக்குது. ஆண்டவராகிய இயேசு பிசாசை கர்த்தருடைய ஆவியினால் விரட்டினார், கர்த்தருடைய விரலினால் விரட்டினார். அப்படி என்றால் அந்த பிசாசு ஓடும் பொழுது அந்த இடத்துல தேவராஜ்யம் வந்திருக்குதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஆவியானவர் சில அடையாளங்களை காட்டுகிறார். நீங்கள் கொட்டாய் விடுகிற அனுபவம் என்ன தெரியுமா காட்டுது? சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கொட்டாயாக வந்து கொண்டு இருக்கும். ஒரு மனுஷன் 45 நிமிஷம் வேலை பார்த்தா தான் அவன் மைண்டு ரெஸ்ட் ஆகும். இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு ஆள் 40 நிமிஷம் வேலை பார்க்குறாங்கன்னா அடிக்கடி ரீஃப்ரெஷ்னு ஒன்று கொடுப்பாங்க. இதே போல் மூளையில் ஆக்சிஜன்கள் ஹீட் ஆகும் பொழுது, நிறைய வேலை செய்யும் பொழுது, மூளை பயங்கரமாக ஓடும் பொழுது மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியமான விஷயம் தான் கொட்டாய். அந்த கொட்டாய்க்குள்ளே எல்லா ஹீட்டான காற்றெல்லாம் வெளியே போகும். உங்கள் மூளையில் உள்ள எல்லா ப்ரெஷர், ஹீட்டு எல்லாமே ஆக்சிஜனாக அது வெளியே வருது. இதுதாங்க கொட்டாய். ஆனால் ஒரு அசுத்த ஆவியோ இல்லை ஒரு போராட்டம் உள்ள நபர் யாப்பம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க, வாமிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில நேரம்லாம் கொட்டாய் விடும் பொழுதும் இந்த யாப்பம் விடும் பொழுதும் இந்த அசுத்தாவிகள் வெளியே ஓடுகிறத என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன் தேவச்சனமே. இதை காட்டிலும் தேவ மனிதர்கள் செய்கிற அநேக ஊழியர்கள் செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். தேவனுடைய வல்லமை பயங்கரமாக இறங்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருந்த கட்டுகள்லாம் உடைந்து வாமிட்டாக போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதை அநேகர் விசுவாசிக்க மாட்டாங்க. அநேக தியாலஜிக்கல் மக்கள் இதை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் தேவனை நேசிக்கிற மக்களுக்கு தெரியும். வேதத்தின் அடிப்படையில், வேதத்தில் ஆவியானவர் எப்படி செஞ்சார், அதை அலக்கழிச்சிட்டு ஓடுனது நிறைய விஷயம் நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அது அப்படியே ப்ராக்டிக்கலாக இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தேவஜனமே, ஆண்டோடைய பிரசனம் உங்களுக்குள்ளே போகும் பொழுது உங்களுக்கு தானாக கொட்டாய் வரும். எல்லா தேவையில்லாத அநீதிகள் வெளியே போகும், சோர்வுகள் மாறும், இதெல்லாம் தானாக நடக்கும். சிலப்போ தானாக அழுவீங்க. ஏன் அழுவுறீங்கன்னே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அள வைப்பார். இப்படி அநேக காரியங்களை ஆவியானவர் செய்து அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு நிரூபிப்பார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, பிசாசு உங்களை சூழ்நிலையை பார்க்க வைக்கிறான். கர்த்தரை பார்க்க விடாமல் சூழ்நிலையை பார்க்க வைக்கிறான். தேவ ஜனங்கள் எப்போ தெரியுமா சூழ்நிலையை பார்ப்பாங்க? அவங்க மாம்ச சிந்தனையில் இருந்தால் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஆவியில் வந்துட்டீங்கன்னா சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, கர்த்தரை பார்ப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் மாம்ச சிந்தனையில் இருக்கிறீங்களா இல்லை ஆவியின் சிந்தனையில் இருக்கிறீங்களா? மாம்ச சிந்தனையில் இருக்கும் பொழுது சாத்தா என்ன செய்வான்? பிரச்சனையை பார்க்க வைப்பான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பழைய ஏற்பாட்டில் மோசே என்ன செய்கிறாருன்னா, ஒரு 12 பேரை கானான வேவு பார்க்குறதுக்கு அனுப்புகிறார். அங்கே போயிட்டு வந்தவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்ன ஆகுமா 13, 31, 32, 33 வாசித்து பாருங்கள். அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்.
வைத்திருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆம் பிரியமான தேவச்சனமே, தேசத்தை பார்த்து வந்த 10 பேர் கொண்டு வந்த ரிசல்ட் தான் பயமான ரிசல்ட். இவங்க மாம்ச ரீதியில் பார்த்தாங்க. தேவச்சனமே, இதை நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு யோசனை வருகிறதா? பழைய ஏற்பாட்டில் தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய சைஸை பார்த்துருந்தானா, அவனுடைய வீராப்பை பார்த்துருந்தானா, அவனுடைய வீர ஆபரணங்களை பார்த்துருந்தான் என்றால், அவனுடைய யுத்த உடைகளை பார்த்திருந்தாலோ அவன் பயந்திருப்பான். அவன் பிரச்சனையை பார்க்கறதுக்கு பதிலாக தேவனை தரிசித்தான். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம புரிய வேண்டிய விஷயம், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் போராட்டத்தை பார்க்கிறத பார்க்கிலும் போராட்டத்துக்கு சொல்யூஷன் ஆகிய ஆண்டவரை பார்க்க வேண்டும். கர்த்தர் செய்வார் என்று சொல்ல வேண்டும். அருமையான ஜார்ஜ் முல்லர் ஐயா சொன்னார், எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கிறது, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வருகிற ஜனங்கள் ஒன்று மறந்து போகிறாங்க. என்ன மறந்து போகிறாங்க? என்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குது, என்கிட்ட தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிப்பார்? உன்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறியே, அந்த பிரச்சனையை பார்த்து நீ சொல்லு, என்கிட்ட பெரிய ஆண்டவர் இருக்கிறாருன்னு. ஏன்னா அந்த பெரிய ஆண்டவரால் அந்த பெரிய பிரச்சனையை மாற்ற முடியும். அந்த காரியங்களை செய்ய நம்ம கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். தேவச்சனமே, வானத்திலிருந்து அக்கினி இறங்குறதுக்கு எலியாவை கொண்டு ஆண்டு செஞ்சதுக்கு சில ஸ்டெப் பை ஸ்டெப் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 12 கல்லை அடுக்கி வைக்கும். 12 கல் எதை குறிக்கிறது? 12 கோத்திரங்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா கோத்திரமும் பிரிஞ்சு போன நிலைமையை குறிக்குது. அந்த கற்கள் சிதறப்பட்டு இருந்துச்சு. அந்த பலிபீடத்தை அவன் செப்பன் எடுக்கிறான். அப்படி என்றால் ஒரு மனதை கொண்டு வருகிறான். தேவ பிரசனம் இறங்கணும்னா ஒரு மனம் வேணும், மன்னிப்பின் சுபாவம் வேணும். இப்படி சில விஷயங்களை நம்ம செய்யணும். தேவன் நமக்காக கிரியை செய்யணும்னா சத்தியத்துக்கு உடனே கீழ்ப்படிந்தாலே போதும். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தால் போதும். அநேகருக்கு சந்தேகம், நான் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஜஸ்ட் ஒபே. இதை தான் அருமையான மரியாள் அம்மாவும் சொன்னாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அதை செஞ்சாலே போதும், திராட்சரசம் வந்துடும். தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அப்போ அவர் சொல்லுகிறத செஞ்சாலே நம்ம வாழ்க்கை மாறிவிடும். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கூட நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அடுத்த அதிகாரம் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த வேலையையும் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் மூடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆம் பிரியமான தேவச்சனமே, 10 பேர் கலகம் பண்ணினார்கள். 10 பேர் மாம்ச சிந்தனையாக இருந்தார்கள். 2 பேர் வஸ்திரங்களை கிழித்து அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. தேவச்சனமே, இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சூழ்நிலை கிடையாது. உங்கள் சூழ்நிலை பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய மனநிலை தான் பிரச்சனை. அநேகருக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அந்த 10 பேரை நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, சூழ்நிலையை கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த 10 பேருடைய மனநல. இந்த 10 பேருக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த 2 பேர் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவன் பிரியமாக இருக்கணும். தேவச்சனமே, உங்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்க முடியுமா? காலையில் எழும்பினதுலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க. ஆண்டு சொல்கிறார், இந்த முறுமுறுப்பின் சத்தம் அடங்கட்டும், பயத்தின் சத்தம் அடங்கட்டும், உலகத்தின் சத்தம் அடங்கட்டும். உலக நண்பர்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாளும் கூத்தடிக்க விடாதீங்க. உங்கள் ஜப அறையில் அந்நிய மக்களை வர விடாதீங்க. உங்கள் விஷயங்களின் ரகசியங்களையும் அந்நியர்கிட்ட சொல்லாதீங்க. எப்படி உங்களுக்கு விடுதலை வருதுன்னு எல்லா காரியத்தையும் எசேக்கியா ராஜா ஊருக்கே எல்லாத்தையும் திறந்து காமிச்சது போல தேவன் செய்கிற எல்லா ரகசியங்களையும் சொல்லாதீங்க. ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணுமே தவிர, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கூடுதல் குறைவுகளை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருதுன்னு அதை ஊரில் போய் சொல்லாதீங்க. என் வீட்டில் சபைக்கு போகிற என் மனைவி சண்டை போடுறா, என் கணவர் திருவிருந்து எடுத்துகிட்டு என்னை அடிக்கிறாரு, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க தேவச்சனமே. சக விசுவாசிகள்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுடைய சாட்சி கெட்டு போகக்கூடாது. அது மாறுறதுக்காக ஜெபிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த நாட்களில் பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நம்ம வெளியே கொண்டு போய் சொல்லி கொண்டிருப்போம். உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனையை ஊருக்கெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுடைய பிரச்சனையை ஊருக்கெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் போய் வைங்க. கண்ணீர் வருகிறதா, தேவ சமூகத்தில் போய் வைங்க. அன்னாலே பெண்ணினால் குத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, பிள்ளை இல்லையேன்னு கிண்டல் அடித்தாங்க, ஊரில்
வீட்டில் யார்ட்டையும் போய் சொல்லலை, அம்மா அப்பாட்ட சொல்லலை, மாமா மாமியார்கிட்ட சொல்லலை. நேராக போய் கர்த்தர் சமூகத்தில் அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. கர்த்தர் பதில் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க? உங்களை அற்பமாக பார்ப்பாங்க. இவனே பிரச்சனையில் இருக்கிறான், இவன் எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நமக்கு 1000 போராட்டம் இருக்கட்டும். பவுல் சொல்லுகிறாரு, நான் கெட்டப்பட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த வசனமோ கெட்டப்படவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தெய்வச்சனமே, ஊழியத்தை செய்கிற நம்ம கெட்டப்பட்டு இருக்கலாம், இழப்புல இருக்கலாம், நிந்தனையில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். ஸ்டில் த வேர்ட் இஸ் நாட் yet bound. அந்த வார்த்தை கெட்டப்படவில்லை. அதனால் தைரியமாக வார்த்தையை சொல்லணும்னா நமக்கு நம்ம சாட்சியை நம்ம காப்பாற்ற வேண்டும். தெய்வச்சனமே, ஒரு அருமையான தேவ மனுஷன் இவ்வாறாக சொன்னார், when money goes nothing goes, when health loss something loss, when testimony loss everything loss. இப்படி என்றால் பணம் போனால் ஒன்றும் போகவில்லை, என்னைக்குனாலும் திரும்பி பணம் வந்துடும். உங்கள் ஆரோக்கியம் குறைஞ்சால் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு கையோ ஒரு காலோ ஒரு எலும்பு உடைஞ்சிச்சுன்னா உடைஞ்சது தான். அதை என்ன தான் நம்ம கம்பி வச்சு கட்டினாலும் அந்த ஸ்ட்ரிச்சு அந்த இது எல்லாமே வேதனைக்குள்ளது தான். ஒரிஜினலாக ஆக்டிவேட் ஆன மாதிரி நம்ம காலில் ஒரு ஆப்ரேஷனோ கையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்த பிறகு அது திரும்பி ஃபஸ்ட்டில் உள்ளது போல் இருக்காது. அப்படி என்றால் உங்கள் ஆரோக்கியம் போனால் கொஞ்சம் போயிருக்கு, ஆனால் எல்லாம் போகலை. ஆனால் நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, எல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் சாட்சி போயிட்டுன்னு வைங்களேன், எல்லாமே போச்சு. அதை தான் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். பணம் போச்சுன்னா அது என்னைக்குனாலும் வரும். ஸோ அதனால் ஒன்றுமே போகலை. இன்றைக்கி அந்த பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளே, பணம் இல்லைன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டோடைய வார்த்தை வருது, உங்களுக்கு ஒன்றும் குறையலை. ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லாமல் இருப்பீங்க, நாளைக்கு பணத்தில் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையை தலைகீழ மாற்றிடுவார். ஒருவேளை உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதா, அதை நீங்கள் கரிசனையாக கவனிங்க. ஏன்னா அது குறைஞ்சிச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குறையுது. ஆனால் உங்கள் சாட்சி போயிட்டுனா எல்லாமே போச்சு. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, உன் சாட்சியை கெட்ட சாட்சி ஆக்காத. உன் வீட்டில் முறுமுறுப்பின் சத்தம் வேண்டாம், மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம், கணவர் மனைவி சண்டை வேண்டாம், பிள்ளைகள் தகப்பன் பிள்ளைகள் தாய்க்கும் சண்டை வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம். இன்றைக்கி நைட்டு பேசாமல் தூங்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் பேசாமல் தூங்கக்கூடாது. அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி கிண்டல் அடித்து கொண்டு இருக்கிற அனுபவம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஊழியர்களை பரியாசம் பண்ணுகிற அனுபவம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்க செய்கிற காரியத்திற்கு அவங்களுக்கு ஆண்டவர் கணக்கு கொடுப்பாரு. ஒருவேளை அவங்க உங்கள் வீட்டில் வந்து தவறான விஷயத்தை சொன்னாங்கன்னா நீங்கள் வீட்டில் ஏற்றாதீங்க, அவ்வளோதானே. அதுன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறது அது தேவையில்லாத விஷயம். பரியாசக்காரர்களோடு ஆண்டவர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இந்த நாட்களில் தேவன் பிரியமாக இருக்கணும். என்னாகமோ 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த 2 பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்ம கையில் தருவார். அது எப்படி தருவார்? கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆம் பிரியமான தேவச்சனமே, பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் என்ன? எவ்வளோ கோடி இருந்தாலும் உங்கள் வீட்டில் சமாதானம் வேணும்னா ஏசப்பா இருக்கணும். நாளைக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கோடியும் ஆஸ்தியும் வீடும் நிலமும் வச்சுட்டு போவீங்க. இன்றைக்கி ரம்மி சர்க்கிள் அந்த சர்க்கிள்னு சொல்லி பல கேம் வந்திருக்கு, பல சூதாட்டங்கள் இருக்குது. உங்கள் பிள்ளைக்குள்ளே ஒரு பிசாசு உள்ளே புகுந்துட்டுனா அவன் லாட்ரி பிக் டிக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் பணத்தை வீணாக்கும். நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆக்குறதுக்கு ஒருத்தர் வருவான், நீங்கள் சேர்த்து வச்சதை வேஸ்ட் ஆக ஒருத்தி வருவா. அவன் உங்களுடைய எல்லா காசையும் வைத்து உங்கள் பிள்ளையை கெட்டு கொடுப்பீங்க. அந்த பிள்ளை 3 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிட்டு வரும். இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா தேவஜனமே, எவ்வளோ பணம் இருந்தும் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பாலும் தேனும் கொடுக்கணும். இந்த பாலும் தேனும் தான் வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். சமாதானம் உள்ள ஜபஜீவியம் இருக்கணும். ஏதோ நல்ல பூங்காவனத்தில் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பூங்காவனத்தில் இருந்தும் பரலோகத்தை விசாக்க முடியும். பரலோகத்தை இழந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் பஞ்சு மெத்தையில் நடக்கணும், புல்வெளியில் நடக்கணும், பச்சையான அனுபவத்தில் உங்கள் குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிற தேவ ஜனமே, இதோடு சேர்த்து நினைக்கணும் பரலோகத்துக்கு போகணும். உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும், இதையும் சேர்த்து நினைக்கணும். ஒரு தேவ பிள்ளை என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பரலோகத்துக்கு நேராய் நடத்தாமல் உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சில பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு அனுப்புவார். சில இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுவாங்க, சில குடும்பத்தில் சில போராட்டம் வரும், கணவருக்கு வேலைகள் இழந்து வருவாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க கர்த்தரை தேடுவாங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் உதவி செய்யணும். ஒரு பிள்ளை கீழே விழுந்து காலில் ரத்தத்தோடு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த புண்ணை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல
ஆயின்மெண்ட் போடுவீங்கல்ல, இதே போல் ஸ்பிரிச்சுவலாக உடைக்கப்பட்டு பிள்ளைகள் வரும்பொழுது நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு இப்படி செய்துன்னு அவர்களை இறுக்கி பேசாதீங்க. எரிகிற தீயில இன்னைக்கு எண்ணெயை ஊற்றுக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. எரிகிற தீயில இன்னைக்கு கூட கொஞ்சம் எரியட்டு சொல்லி மனநெய்யை ஊற்றுக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவச்சனமே அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம மாறிடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஒரு ஆள் காயப்பட்டு வரும்பொழுது, இமோஷனல் டேமேஜில் வரும்பொழுது, மனதளவில் பாதிக்கப்பட்டு வரும்பொழுது அவங்களை அணைத்துக் கொள்ளுங்க தேவச்சனமே. இன்னைக்கு ஏராளமான வாலிபர்கள் லவ் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவை கடிந்து கொள்கிற உபதேசம் மட்டுமல்ல, அணைக்கும் கரம். எந்த கரம் அடிக்குதோ அந்த கரம் அணைக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்க மட்டும் தெரிகிறவர்களாக இருந்தீங்கன்னா அணைக்க தெரியாமல் போயிடுவீங்க. நான் குடும்பத்தை ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அடித்து கொண்டே இருக்காதீங்க. அடிக்கிற கணம் அணைக்கவும் செய்யணும். ஒரு நேரம் ஒரு அடி கொடுக்குறீங்கன்னா அடுத்த நேரம் அணைக்கணும். உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கி அணைக்காமல் விட்டீங்கன்னா அவங்க வேறு எங்கேயோ போய் என்ஜாய் பண்ண போவாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணி அவங்களுக்கு 2 தோசை கூட சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அம்மானு கிடப்பாங்க. சில தாயாரெல்லாம் இன்றைக்கி சமையல் ஒழுங்காக பண்ணுறதில்ல. அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ருசியான சாப்பாடு சாப்பிட்டு நாளாயிட்டு அது ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிடக்குது. ஆண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாட்சி குறைவாக வரக்கூடாது. நீங்கள் சாட்சி இல்லாமல் நல்ல ஜீவியத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தேவ ஜனமே சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நான் இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த 100 நாள் ஜபத்தில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார் என்றால் கர்த்தர் உனக்கு அந்த எதிரிகளை வீழ்த்தி உன் கையில் தருவார். அப்போ அந்த 12 பேரில் 10 பேருக்கு சூழ்நிலை பிரச்சனைன்னு சொன்னாங்க, 2 பேருக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சூழ்நிலை உன் பிரச்சனை அல்ல, மனநிலை தான் பிரச்சனை. ஏன்னா உன் மனநிலையில் பதிஞ்சிருக்கு இந்த கடன் மாறாது, இந்த 8 கோடி மாறாது, இந்த 10 கோடி மாறாது. தேவஜனமே, 100 கோடி கடன் உள்ள ஒரு சகோதரனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். 10 கோடி கடன் உள்ள ஒரு சகோதரனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இதெல்லாம் கர்த்தர் திருப்புவார், கர்த்தர் பேசுவார். நீங்கள் அதிகாலையில் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நல்ல நல்ல செய்திகளை கேட்டு பாருங்க, சொப்பனங்களை காட்டுவார். புதிய பிஸ்னஸ் என்ன செய்யணும்னு சொல்லுவார். எதை செஞ்சால் அந்த லாஸ் மாறும்னு ஆண்டு விடையை தருவார். தேவஜனமே, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீங்கள் கர்த்தரை தேடுகிற வண்ணமாக தேடினீங்கன்னா, முழு இருதயத்தோடு தேடுவீர்கள் என்றால் நீங்கள் தேடுகில் அவரை கண்டடைவீர்கள். அருமையான தேவஜனமே, இந்த செய்தியினுடைய பாக்கிய ஆண்டுடைய சித்தமான நாளைய தினத்தில் தியானிக்கலாம். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஃபோக்கஸ். நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஏசப்பாவை பார்க்குறீங்களா, இல்லை சூழ்நிலையை பார்க்குறீங்களா? உன்னதமான தேவனை பார்க்குறீங்களா, இல்லை அக்னி ஜாலையை பார்க்குறீங்களா? செங்கடலை பார்க்குறீங்களா, செங்கடலை படைத்த ஆண்டவரை பார்க்குறீங்களா? சூழ்நிலையை பார்க்குறீங்களா, சூழ்நிலையை கையில் எடுத்து உங்களை வெற்றி தருகிற ஆண்டவரை பார்க்குறீங்களா? தேவ ஜனத்தினுடைய பார்வை எங்கே இருக்கிறது? வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை உம்மை பார்க்கிறேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனமும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஜெபிங்களேன். கர்த்தர் சிலதை புல் அவுட் பண்ணி எடுக்கிறாரு. சில இடத்துல முள் காலில் குத்துனது போல உங்கள் இருதயத்தில் சில முள்கள் குத்தி இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ வசனம் பேசினாலும் அந்த முள் உங்களை வசனத்தை கேட்க விடாமல் அந்த முள் உங்களுக்கு வலித்து கொண்டே இருக்கிறது. சிலர் பேசின காயங்கள், சில வார்த்தைகள், சில கடினமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முள்ளை போல இருக்குது. அதனால உங்கள் ஹார்ட் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியல, உங்கள் ஹார்ட்டால் மூவ் ஆக முடியலை. ஏன்னா ஒரு முள்ளு குத்துன மனுஷனால் நடக்க முடியாது. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த முள்ளை பிடுங்கி எடுக்கிறேன். ஒரு யானைக்கு காலில் முள்ளு குத்துச்சுன்னா இத்தனை டன் உள்ள யானை 1 கிராம் கூட இல்லாத அந்த முள்ளுக்கு முன்னாடி பயந்து போய் இருக்கும். ஏன்னா காலெல்லாம் வலிக்குது. ஆண்டு சொல்றாரு, நீ பயங்கரமான நபர், நீ தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற. ஆனால் உன்னை காயப்படுத்தி இருக்கிற இந்த முள் இன்னைக்கு ரிமூவ் ஆகுது. உன்னை காயப்படுத்துகிற அந்த முள்ளை கர்த்தர் உருவுகிறார். இனி நீ வேகமாக பறப்ப, இனி வேகமாக செல்லுவ, இனி எந்த வேலையும் வேகமாக செய்வேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி. We want to focus you Lord. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. சோதனை அல்ல, சாதனையை தருகிற தேவனை பார்க்கணும். எந்த சோதனையில் இருந்து எங்களை சாதனை உண்டாக்க பண்ணுகிற எங்கள் தேவனை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்க தேவன் கிருபை தருவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஆண்டவரே. எல்லா தேவ ஜனங்களையும் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை நம்ம சந்திக்கலாம்.